ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராங்க. உங்கள் தனி ஜெபங்கள்ல இந்த ஜெபங்களை ஜெபம் பண்ணணும். இது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, உலகம் ரொம்ப எப்படியாவது ஒரு மனுஷனை ஒரு லோனுக்குள்ள அகப்படுத்தலாம். ஒரு காலத்துல லோனுக்கெல்லாம் மனுஷன் அலைந்து திரிவான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்க, வீட்டிலே ஃபோன் கால் வரும். ஹலோ, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த சிவில் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கிறது, கரெக்டாக இருக்குது, அல்லாவிட்ட ஏற்கனவே நீங்கள் இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக நினச்சி இருக்கிறீங்க, கட்டிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம எப்படா அந்த இஎம்ஐ என்ன செய்யும் முடியும்னு ஆவலாக இருப்பான். அவன் சொல்லுவான், மேடம் சார் நீங்கள் இதை ரினியூ பண்ணுறீங்களா, அல்லாவிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஓகே சொன்னால் போதும், உடனே அடுத்த நிமிஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் என்னது வந்துடும், பணம் வந்துடும். அப்போது அரசு அளவிட்டால் உலகத்தில் இருக்கிற சில ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் எப்படின்னா மனுஷனை எல்லாரையும் எதுக்குள்ளே தள்ளணும், கடனுக்குள்ளே தள்ளணும். அதுவும் பாருங்கள், குழு ஒரு விதத்தில் நல்லே தான், ஆனாலும் பாருங்கள் நெருக்கிட்டே வரும். அடுத்தது உங்களுக்கு தான் என்னது இந்த லோன். அப்போ லோன் எப்போ முடியுன்றப்போ அடுத்தது அங்கே வந்து அடுத்த மாதம் உங்களுக்கு தான் லோன். அல்லேலூயா. லோன் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் குழுவிலே தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. எப்படியாவது பாருங்கள் மனிதனை கடனுக்குள்ளே அகப்படுத்துகிற ஒரு காரியம். சரி, இதுலையாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு காரியம். 1,00,000 ரூபா எனக்கு அங்கே சேவிங் இருக்கிறது, அதனாலே 1,00,000 ரூபா என்னது கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, சரி அதோடு என்ன செய்யும் முடியும். எப்படின்னு நான் சொல்கிற விஷயம், அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் தலைமுறைக்கும் தருவாராக. அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேறொரு கடனும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டுறக்கூடாது, அகப்பட்டுறக்கூடாது. கரங்களை வியத்தி ஒருக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். வசனம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் என்ன செய்யாதிருங்கள், கடன்படாதிருங்கள். ஏன் கடன்படாதிருங்கள்? இப்போ வந்து ஒரு ஆளுக்கு, தம்பி இங்கே வாடா டே, இது பாருங்க, இது 1 கோடி ரூபா பணம்னு நினச்சிடுங்க. இவன்கிட்ட நான் இதை வாங்கிட்டோம்னா அப்புறம் வந்து அவனுக்கு நான் யாரு, அடிமை. அவனை கண்டவுடனே சார் அப்படிங்கணும், வணக்கங்கணும், இருங்கங்கணும், வாங்க சார். அப்போ கவனிங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் யார்கிட்ட நம்ம கையை நீட்டி கடன் வாங்கினோமோ அவனுக்கு நம்ம யாரு, அடிமை. அப்போ இந்த உலகம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் என்னது படுத்திட்டு இருக்கு சொல்லுங்க, அடிமைப்படுத்தி கொண்டிருக்கு. அதனால அந்த விஷயங்கள் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆமேன் பாருங்கள் நம்மை காப்பாற்றுவாராக. ஆமேன். அப்போ ஒரு பெரிய கடன் நமக்கு இருக்கு. சிலவங்க எப்படா, சிலவங்க நினைப்பாங்க, ஏசப்பா எனக்கு அப்போ கடன் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு, பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கடன் நிறைய இருக்கு. சொல்லுங்க. ஒன்று எனக்கான்னு கேட்குறாங்க. ஆமா உங்களுக்கு தான். அல்லேலூயா. என்ன கடன் தெரியுமா? ஆமீன். பாருங்கள் என்ன கடன் சொல்லுங்க, பிறனிடத்திலே அன்பு கூறுகிற கடன். நம்ம வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா யார, இயேசுவை. அப்போ பிறனிடத்திலே அன்பு கூறுகிற கடன் இருக்கிற சொல்லுங்க, யாரிடத்துல? இப்போ இவன் ஒன்னே கேட்குறான், எனக்கு பிறன் யார்? அல்லேலூயா. உன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மனைவி தான் உங்களுக்கு பிறன். உங்க கண்ணில் தினமும் காட்சி அளித்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு பிறன். உங்க கண்ணில் காட்சி அளிக்கிற மருமகள், மருமகன், அல்லவிட்ட பேர பிள்ளைகள், இதுதான் உங்களுக்கு பிறன். இவன் ஆள் சரியான ஆள் பார்த்தீங்களா? அவன் அழகா சொல்றான், எனக்கு பிறன் யார்? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். இப்போ முதல்ல இயேசு என்கரேஜ் பண்ணது போல இவனை உற்சாகப்படுத்தி அப்படி உற்றுவார்னு நினைச்சானோ இந்த தெரியல. ஆண்டவர் அவனுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். ஆமீன். பாருங்கள், வாசிங்கள். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, பாருங்கள் தம்பிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் என்னுடைய 30 நம்ம வாசிக்கிறோம். ஓகே, ஆமீன். கவனிங்க, அங்க எனக்கு பிறன் யார் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த எல்லாம் சொல்றான். ஒரு மனிதன் அவன் எருசலேமிலிருந்து எங்கே போனான்? எரிகோவுக்கு போகிற வழியிலே என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேம் அது தேவனுடைய வீடு, அது அப்பத்தின் வீடு, அது ஆவிக்குரிய சபையை குறிக்கிறது. ஆமீன். பாருங்கள், இன்றைக்கும் இந்த ஒரு சத்தியத்தை வாலிப பிள்ளைகள் நிமிர்ந்து கவனிங்கம்மா. ஆமீன். நீங்க நல்லா புரிந்தணும், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் உனக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. யோனா வந்து எங்க போனான்? தேவ சமூகத்தை விட்டு எங்க போனான்? விலகினான்.
பயங்கரமான இந்த தத்தளிக்கிற கப்பலில் மாட்டிட்டான். இப்போ கப்பல்லேருந்து தூக்கி எங்கே போடுறாங்க? கடலுக்குள்ளே போடுறாங்க. தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம விலகிடக்கூடாது. நம்ம எங்கே இருந்தாலும் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் பல நாடுகளில் இருக்கலாம், பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணலாம், பலவிதமான கலாச்சாரங்களை நம்ம பார்க்கலாம். சில இடங்கள்ல நம்ம ஊர்லெல்லாம் டீ கொடுத்து வெல்கம் பண்ணுறது போல் சில இடங்கள்லாம் வேற ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் என்ன செய்வாங்க? வெல்கம் பண்ணுவாங்க. அதை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கரங்களை வீட்டு தலையிலேயே சொல்லுங்களேன். அந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமீன். அவன் கேட்குறான், அப்போ எருசலேமிலிருந்து அவன் எரிகோவுக்கு போகிறான். எரிகோ எப்படிப்பட்ட இடம்? அது சபிக்கப்பட்ட இடம். எரிகோவை ஒருவன் கட்ட நினைத்தால் அவனுக்கு சாவு விழும். அப்போ அதனால ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்கு போகக்கூடாது. இயேசு ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிற ரத்தம். ஆமீன். பாருங்கள், இயேசு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவார். பிள்ளைங்களாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? எருசலேம்ல இருந்து எங்க போகக்கூடாது? எரிகோவுக்கு போகக்கூடாது. எருசலேம் தேவனுடைய வீடு. சொல்லுங்க, எருசலேம். எரிகோ எது? சபிக்கப்பட்டது. அப்போ சாபத்துக்கு நேராக போகக்கூடாது. பைபிளில் நிறைய விஷயம், இது செய்த சாபம், இது செய்த ஆசீர்வாத குறைவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பினால் அவன் என்ன செய்யவன்? சபிக்கப்பட்டவன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு யாராவது ஒருத்தன் பின்னிட்டு திரும்புவானே ஆனால், ஆண்டவர் ஆராதிக்கிறது, ஜீசஸை ஃபாலோ பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு வர்றது, இதை விட்டுட்டு வேற எதையாவது நம்ம செய்வோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு யாரல்ல? பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், 6 நாளும் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், கடினமான வேலைகளை செய்கிறோம். ஒரு நாள் ஆமீன் பாருங்கள், ஒரு நாள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமே. எந்த இடம்? பரலோகத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை குறித்து கொஞ்சம் தியானிப்போம் அப்படின்னு தான் வாரத்தில் முதல் நாள் எங்கே வர்றோம்? சர்ச்சைக்கு வர்றோம். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நியாயசாஸ்திரியை குறித்து. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக இயேசுவிடத்தில் வந்தாங்க. சிலர் எதுக்காக இயேசுவிட்ட வந்தாங்கன்னா, நான் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அவங்களுக்கு ஒரு ஞானம், அதாவது ஞானவான்கள் இதை என்ன கடவான். இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நம்ம வாழ முடியாது. பைபிளை ஃபாலோ பண்ணாதவங்க கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் சில இயக்கங்களை தொடங்கினாங்க, சில கொள்கைகளை தொடங்கினாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் சில கொஸ்டின், சில கேள்விகள் வந்தது. இப்போ பாருங்கள், நமக்குள்ளே நம்முடைய நித்தியத்தை நாம் பரலோகத்திலே கழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கட்டும், மேலோங்கி இருக்கட்டும். அப்போ வாசித்த வசனத்துக்கு வந்துடுவோம். பிள்ளைங்க நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னொன்று என்ன ராஜ்யம்? சாத்தானின் ராஜ்யம். எது? நரகம். நம்ம எப்பவுமே 2 பிளேஸ் தான். மரித்த பிறகு மனுஷனுக்கு எத்தனை இடம் தான்? 2 இடம் தான். இங்க எருசலேம், எரிகோ. நம்ம எரிகோவிலேருந்து எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். எல்லா சாபத்தையும் விட்டுட்டு, பாரம்பரியங்களை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். உலகத்திலிருந்து சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ள இருந்து எங்க போயிடக்கூடாது? உலகத்துக்கு போயிடக்கூடாது. பக்கத்தில் இருக்க ஆளுங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சபைக்குள்ள இருந்துட்டு எங்க போயிடக்கூடாது? உலகத்துக்குள்ள போயிடக்கூடாது. சபைக்குள்ள இருந்துட்டு எங்க போயிடக்கூடாது? அது சாக்கடைக்குள்ள சாடுறதுக்கு சமம். சாக்கடையில் முங்கி குளிக்கிற நல்லா பிடிக்குமோ? பிடிக்குமா? பிடிக்காது. நம்ம சாக்கடையிலேருந்து என்ன செய்யிட்டோம் சொல்லுங்க? கரையேறி விட்டோம். செட்டிலிருந்து தூக்கினா அடுத்தது நாற்றம் முழுவதும் என்ன செய்தார்? மாற்றினார் இயேசுவின் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. என்ன சேற்று? பாவ சேற்று. சொல்லுங்க, என்ன சேற்று? நல்ல குடிக்கிறவங்களாக இருந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கெட்ட வார்த்தைகளை பேசி அடிபிடியெல்லாம் உண்டாக்கிட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இங்க சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்ற ஆள் வீட்டில் திடீர்னு யாரா மாறிடக்கூடாது. ரெஸ்லிங்ல வர்ற ஆள் போல மாறி அங்கே ஃபைட் எல்லாம் நடத்திடக்கூடாது. கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? புறப்படலாகாது. ஸ்தோத்திரம் மட்டும்தான் சொல்லணும். மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கிற ஆள் திடீர்னு ஸ்லிப்பாகி எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஸ்லிப்பாகாம நம்மளை காக்கிறது தான் ப்ரேயர். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஒரு நாள் லீவு கிடைத்தா, இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்களும் வரணும் அப்படிங்கிற சனிக்கிழமையும் ஒரு ப்ரேயர்.
ஏன்னா நீங்க ஸ்லிப் ஆயிடக்கூடாது. வழுவாதபடி நம்மளை காக்கிறது ஜெபம். சொல்லுங்க, என்னது? ஜெபம். சொல்லுங்க, சோதனைக்கு நம்மளை விலக்கி காக்கும். ஜெபம் எப்பொழுதுமே பிசாசானுடைய ப்ராஜெக்டை உடைக்கும். உங்க வீட்டில் நீங்க முழங்கால் படியிட்டாலே சோதனைக்கு நீங்க விலக்கி காக்கப்படுறீங்க. நீங்க கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே, ஒருவேளை சிலவங்களுக்கு நிறைய டென்ஷன், நிறைய வேலை இருக்கும், ஆனாலும் கொஞ்ச நேரம் நீங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாலே, ஜெபம் எப்பொழுதுமே பிசாசானுடைய கிரியைகளை என்ன செய்கிறது? அழிக்கிறது. பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். கவனிங்கள், அங்கே அந்த மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனா மாட்டிக்கிட்டான். யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான். நீ தேவ சபையில் இருந்துட்டு சிலவங்க எல்லாம் வந்து பாருங்க, வீணான நம்பிக்கை உடையவனை லவ் பண்ணுவாங்க. அல்லவிட்டா அவன் இந்த வேற நிறைய தொப்பிக்காரங்களை, அல்லவிட்டா வேற பல என்ன செய்வாங்க, அவங்கள போல வேற ஆள் இல்லை. அப்புறம் வச்சுட்டு இட்டி கேச்சில் தெரியும், இயேசுவே எத்தனது வந்து கஷ்டப்படுது தெரியுமா, சங்கடமாக இருக்கும். நாங்கள் நிர்பந்தமான மனுஷர்கள். ஏன் தெரியுமா? அந்த அம்மா அப்பா முகம், பிள்ளைங்களுடைய முகத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்ய, சில நேரம் மந்திரிச்சு விட வேண்டிய இருக்கும். மந்திரிச்சு விட வேண்டிய இருக்கும்னா ப்ரேயர் பண்ணி கல்யாணம் கட்டி வைக்க வேண்டிய இருக்கும். அப்போ வந்து இதில் என்னன்னாக்கி ரெண்டாவது வந்து அழுதுட்டு நிற்கும். ஒரு நிம்மதி இல்லை பாஸ்டர், ஒரு சமாதானம் இல்லை. அப்பொழுது இப்படி தான் நிற்கும். அப்புறம் சில பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இதுக்கு தானே மக்கான அப்பமே சொன்னோம்லாம் அவன்கிட்ட கேட்டியா? இதில் என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா, சில பிள்ளைங்கள்லாம் அந்த பிரிந்து ரெண்டாவது வந்து என்ன செய்யும், ஹஸ்பண்ட் அந்த அம்மா அப்பா வீட்டில் வந்து அடைக்கலம் போகும். ஆனால் பாருங்கள், வாழ்க்கையே சீரழிஞ்சிடும். வாழ்க்கையை சீரழிந்து ஒன்றில் கதை நிற்காது. இப்படி பல பிரச்சனைகள். ஆனதுனாலே அன்பு தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, நீங்கள் எருசலேம்லேருந்து எங்கே சாடாதுங்க, எரிகோவுக்கு போகாதுங்க. நம்ம சாபமெல்லாம் மாற்றினார், நம்மளை சேற்றிலிருந்து தூக்கினார் இயேசு. இவ்வளவு வேதங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. அந்நேரம் பாருங்க, சில பிள்ளைகள் நம்ம அந்த ஒழுங்குபடி, சமீபத்தில் கூட ஒரு ஃபேமிலியை புதிதாக சந்தித்தேன். அப்போ வந்து அந்த அந்த குடும்பத்தில் கூட பாருங்கள், அம்மா அப்பா எல்லாம் ஒழுங்குபடுத்தி செய்த காரியத்தில் திடீர்னு சில பிரச்சனை வருது. ஆனால் அதில் கர்த்தர் உங்களுக்கு துணைன்னு இருப்பார். ஆமேன் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? துணைன்னு இருப்பார். ஆமீன். பாருங்கள், அன்றியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் எதுக்கு ஏதுவாக நடக்குது? நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. சில நிந்தை இருக்கலாம், சில அவமானம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களே ஒரு நாள் சொல்லுங்க, எல்லாமே வாழ்க்கையில் நன்மைக்கு தான். ஏன்னா அந்த அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான், கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். காயப்படுத்துவாங்க பாருங்க. நீங்க நினைக்கலாம், சரீரப்பிரகாரமான காயம் கூட வந்துன்னா ஒரு வாரம், ஒரு 4 நாள், சிலவங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், ஆஸ்திரிக்கே போவாண்டாம், அங்கே 2 நாளையில் என்ன செய்கிறோம், சரியாயிரும். அப்படிப்பட்டவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு அனுக்கிரகம். ஆனால் பாருங்கள், இப்படி பாருங்கள், இந்த மனுஷன் வந்து சரீரப்பிரகாரமான காயம் மட்டும் இல்லை, சிலவங்கெல்லாம் மனதளவிலே காயப்படுவாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தீராது. பல விதத்திலே காயப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி சொல்லுவாங்க, நரக வேதனைப்பட்டு இருக்கிறேன், நான் ஒரு நடைப்பிணமாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, தன்னுடைய வேதனைகளிலே சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு வராமல் இருப்பதற்காக தான் நாம் எருசலேமிலே இருந்து விட வேண்டும். ஆமென். இயேசு சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெறும் வரை நீங்கள் எங்க இருந்து போகக்கூடாது, எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மட்டும் எருசலேமிலே நிலைத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த மனுஷனை பாருங்கள், சிலர் பார்க்குறாங்க, அவன் இப்போ கிடக்கிறான், உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். 31 வாசிக்கும் பொழுது, ஒரு ஆசாரியன் முதல்ல வருகிறான், பக்கமாய் விலகி போகிறான். எப்போ நமக்கு இந்த வம்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி. 2வது பாருங்கள், அந்தபடியே ஒரு லேவியனும் வருகிறான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். இந்த வம்பு நமக்கு எதுக்கு? இப்போ முன்னால ஒரு கதையை கேட்பீங்கன்னா, இது யாராவது இப்படி விழுந்தாச்சுன்னா நம்மளாம் உடனே வண்டியை நிறுத்திட்டு முதல்ல போய் தூக்குற ஆளாகும்.
இப்போ சமீப காலமா ஒரு போராட்டம். இடையில ஒரு மனுஷனை போய் ஏதோ விழுந்து கிடக்கிறான்னு போய் தூக்க பார்த்தாச்சுன்னா அவன் லல்லன்னு உளறிட்டு இருந்தான். அப்படின்னா அவன் டாஸ்மார்க்கு போயிட்டு வருகிற வழியில் என்ன செய்திருக்கான் போலகு, விழுந்திருக்கான். அப்புறம் அவனுக்கு நிலைமையை பார்த்துட்டு அவனுக்கு வஸ்திரத்தையே உருவி அவனை மூடி போட்டுட்டு ஆண்டவரே சோத்திரன்னு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஆனாலும் நம்மளால் முடிந்த மட்டும் நாம் நற்கிரியைகளை செய்யணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு விட்னஸ் கொடுக்கணும், அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ அந்த சட்டத்தை கவர்மெண்ட் மாற்றிருக்கு. யார் வேணாலும் என்ன செய்யலாம், உதவி பண்ணலாம், அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு இருக்குது. அதனால் தைரியமாய் நாம் உதவி செய்வோம். அடுத்தது ஒரு மனுஷன் வருகிறான், வாசிங்கள். ஒரு சமாரியன் வருகிறான். அவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை பராமரித்தான். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனிடத்திலே இயேசு கேட்கிறார், இவர்களிலே யார் சிறந்தவன் என்று சொல்லுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், ஆமென், பாருங்கள், அவனுக்கு உதவி செய்த யாரு? இரக்கம் செய்தவனே, இந்த சமாரியனே என்றான். அதற்கு இயேசு, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா. ஒரு நல்ல சமாரியன் வேலையை தான் இயேசு செய்தார். அதுக்குன்னு இயேசு நல்ல சமாரியன் சொல்லிட்டு அப்படியே நம்ம டாபிக்கை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இயேசு இப்படி குற்றுகிறாய் பாவத்தில் சாபத்தில் கிடந்த நம்மளை சிலவங்களெல்லாம் வியாதியிலிருந்து ஆண்டவர் ரட்சித்துங்க வச்சிருக்கிறார். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைங்கெல்லாம் கரங்களை வியர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு நம்மளை இப்படி தான் தேடி வந்தார். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வியாதியில் பாவத்தில் கிடந்த நம்மளை தூக்கி இயேசு எடுத்தார். செற்றிலிருந்து தூக்கினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இதே போல் தான் நல்ல சமாரியனை போல தான் இயேசு தேடி வந்தார். நமக்காக எவ்வளவு கிரயம் செலுத்தினார். அவருடைய சுய ரத்தத்தையே நமக்காக சிந்தினார். பிரைஸ் காட். கடைசியோட ரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தி அன்பு இன்னது என்று சொல்லி நமக்கு அவர் கற்று தந்திருக்கிறார். பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நாமும் அப்படியே செய்ய வேண்டும். நாமும் அப்படியே என்ன செய்யணும்? ஒரு நல்ல சமாரியர் எப்படி செய்தானோ அதே போல செய்ய வேண்டும். ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆமென். நல்ல சமாரியர் செய்தது என்னது? ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தான் இயேசு நமக்கு போதிக்கிறார். பிரைஸ் காட். அதை இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிற ஒரு உதவி. பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ. இன்னைக்கு வாழுகிற உலகம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு 10,000 ரூபா மொய் எழுதுனா அவங்களும் அடுத்தது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு என்ன செய்வாங்க? சிலவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுருப்பாங்க. எந்த டாக்குமெண்ட்டு? இந்த மொய் எழுதுன அந்த டாக்குமெண்ட்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம், பிரதிபலன் எதிர்பார்க்காம அவங்க நம்ம கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியாது. ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாய் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் அதை பரலோகத்திலே குறிப்பு வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு உங்கள் தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் பின்தொடரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையிலே என்ன ஒரே ஒரு வார்த்தையை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். மார்க்கில் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பலிகளை பார்க்கிலும் அதுதான் உண்மை என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே கவனம் செலுத்துகிற தேவ பிள்ளைகளே, கடைசியாக ஒரு விஷயத்தை வாசித்து முடிச்சிடுறேன். 1 யோவான் அப்படியே 4வது அதிகாரம் 9 சில வசனங்கள். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ சிலவங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய பிரதிபலன் அதிகரிக்கும்படியாய் இந்த நல்ல சமாரியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, அந்த மத்தேயு 25வது அதிகாரம் 41 45 வரை, மத்தேயு 25வது அதிகாரம் 41 45 வரை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு அவர் தம்முடைய மகிமையிலே அல்லவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே வலது பக்கம் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, இடது பக்கம் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம பல வேளையில் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விஸ்தாரமாய் பேசுவோம். இந்த இடது பக்கம் இருக்கிற ஜனங்களை பாருங்கள். இடது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாரு?
நீங்க எல்லாம் எரிகோவில் உள்ள ஆட்கள். எப்படிப்பட்ட ஆட்கள்? சபிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு நீங்க எங்க போங்க? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? போங்கள். 3 காரியம். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க ரெடி ஆகலன்னு நினைச்சிடுங்க. அப்போ எங்க போறதுக்கு ரெடி ஆகணும்? கவனிங்க எல்லாரும், அந்த வசனத்தை ஒருக்க கவனிச்சிங்களா? பரலோகத்துக்கு போற எங்களெல்லாம் முடியாதையா, இந்த பிரமாணம்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க ஒரு இடத்துக்கு ரெடி ஆகியே ஆக வேணும். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் முதல்ல வந்து நீங்க என்ன செய்கிறவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி நீ சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு நீங்க எங்க போங்க? முதல்ல நீங்க எதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்கன்னா பிசாசுக்காக. சிலவங்க எல்லாம் எதுக்கு தான் தங்களை ஆயத்தப்படுத்துறாங்க? தங்கள் சரீரத்தை, தங்களுடைய கண் இமைகளை, அதோட ஹேர், ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எதுக்கு தான் ரெடி ஆகிட்டே இருக்காங்க? சிலவன் இந்த ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் எல்லாம் போகிறதுக்கு நல்லா சாப்பிட்டு எடுத்து வெயிட்டே அடிக்கடி பார்த்துடுவான். இந்தியாவிலேருந்து ஒரு கூட்டம் மக்கள் ஒருக்கா அந்த பேரா ஒலிம்பிக்கு போனாங்க பார்த்துடுங்க. போனது 55 பேர். கடைசியில் திடீர்னு இந்த 15 பேர் தான் போட்டியில் கலந்து கொள்ள முடிஞ்சு. என்ன விஷயம்னா எல்லாம் 7 கிலோ 6 கிலோ வெயிட் அடிச்சிட்டான். அங்கே இருந்த நான்வெஜ் ஃபுட்டு அது இதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க போனவங்களா பாவம், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் சொல்கிற விஷயம் அம்மையன் அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகத்துக்கு போகிற நமக்கு சொல்லும் பொழுது, சாதா மல்யுத்தத்துக்கு போகிறவனே அவனே வந்து தன்னை என்ன செய்கிறான்? அபியாசப்படுத்துகிறான், தயார் பண்ணுகிறான். நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அதனால தான் நிறைய நமக்கு சிங்காரிக்க தெரியாமல் இல்லை. இங்கே கவனிங்கம்மா, நமக்கு என்ன இங்கே இருக்கிற தங்கச்சிகள்லாம் சாதாரண ஆள்னு நினைக்கிறீங்களா? தம்பிங்கெல்லாம் உங்களுக்கும் உங்கள் 2 ஓட்டை போட்டு இந்த கம்மல்லாம் போட தெரியாத ஆளாடா. சில தம்பிங்க மாதிரிலாம் விட்டா ஓட்டை போட்டு மூக்கிலையும் கம்மல் போட்டுருவானா. முடியெல்லாம் வித்தியாசமாக வெட்ட தெரியாமல் ஆளா. இல்லைப்பா, நாங்கள் எங்களை எங்கே போகிறதுக்கு தயார் பண்ணுறோம்? பரலோகத்துக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்கம்மா. எங்கே போகிறதுக்கு தயார் பண்ணுறோமா? ஏன் நம்மளை சிங்கரிக்கல? ஏன் நம்ம வந்து சர்ச்சை போச்சுலேயும் பியூட்டிஷியன் போயிட்டு வரல? அப்போ திங்கக்கிழமை காலேஜ் போச்சில் பியூட்டிஷியன் போயிட்டு போகலாமோ? அது உனக்கு கதை. அல்லேலூயா. எப்படி வேணாலும் பீச்சுக்கு போச்சுல, அப்படி பீச்சுக்கு ட்ரெஸ் போட்டு போ. சர்ச்சைக்கு வரச்சில் பரிசுத்த அலங்காரத்தோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அங்கே வேதத்தில் வாசிக்கிறது மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். ஆமீன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறாரு, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகும். அப்போ எதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க? நம்ம எதுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? பரலோகத்திற்காக. அல்லேலூயா. சிலவங்க சாப்பிட்றதும், ட்ரெஸ் போடுறதும், மேக்கப் பண்ணுறதும் எல்லாம் பிசாசுக்காக. இடது பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கண்டிஷனை பாருங்க. சில வீட்டில் காலையிலேருந்து சாயங்காலம் வர அங்கே ஒரே மேலே தாளம். எதுக்காகன்னா அங்கே பாருங்கள், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். அவன் வந்து இந்த அப்பளத்தை வந்து சில நல்ல ஆன்டிமார்கள் அழகாக அப்பளம் மீன் எல்லாம் பொறிப்பாக பாருங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி போட்டு எண்ணெயில் நல்லா முக்கி எடுக்கிற போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை இதே போல நீங்கள் யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க? பிசாசின் தூதனுக்காக. பிசாசுக்குன்னே நிறைய தூதர்கள் உண்டு. 33 கோடி உண்டுல்ல, ஏகப்பட்ட கவுண்டிங் உண்டுல்ல. ஆண்டவர் வந்து தூதனை கீழே தள்ளும் பொழுது அவனும் அவனை சார்ந்த தூதர்களும் கீழே வந்து விழுந்தாங்க. அவனுக்கு நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி, நிறைய வகைகள். அப்போ அவன் வந்து இங்கே கவனிங்க, நம்ம ஸ்பூன்லாம் வச்சுருப்போம்ல, கரண்டி எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல கிச்சனில், அதே போல் தூதர் அந்த ஏஞ்சலுக்கு வேறு வேறு டிஃப்ரென்ஸ். நம்ம ஏஞ்சலுக்கு கையில் என்ன தெரியுமா இருக்கும்? பயங்கர வாழ். பயங்கர என்னது இருக்கும்? வாழ். நம்மளை பாதுகாக்கும்படியாக, நம்மளை இரவும் நம்ம சுகமாக தூங்கிறோம், நம்மளை வீட்டை சுற்றி தூதன் உலாவுவான். விசுவாச பிள்ளைகள் யாரோ, எங்கள் வீட்டில் இந்த பக்கம்தான் நாய் குலைக்கும், இந்த பக்கம்தான் ஒரே கொலுசி சத்தம். பயப்படாதுங்க, நம்ம வீட்டை சுற்றி யார் இருக்கா? தூதன் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஒரிஜினலான விசுவாசின்னா உங்கள் வீட்டை சுற்றி என்ன தூதன்? கர்த்தருடைய தூதன். இந்த டூப்ளிகேட் விசுவாசின்னா இந்த தூதனை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவா. ரெடியாக இருக்காளா? சிங்கரிச்சிட்டு இருக்காளா? சிங்காதட்டு வேடு எப்படி சிங்காரித்து கொண்டிருக்கிறாளா? அப்படிதானே? அதான் தெரியும். சிங்காரம்னு ஒரு மேலே நம்ம ஊரில் உண்டு. அது இல்லை, இது வந்து எப்படி மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டாலான்னு அந்த தூதன் வந்து அடிக்கடி எட்டி பார்ப்பான். வா வா,
நான் உனக்காக இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல என்ன செய்ய வச்சுருக்கேன், எண்ணெய் சட்டியெல்லாம் பெருசாக வச்சு ரெடியாக இருக்கேன். இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னால் வந்து எண்ணெய் காஞ்சிட்டான்னு சிலவங்க பார்ப்பாங்க, மீன் பொரிக்கிறதுக்கு முன்னால் எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்ப்பாங்க. இதே போல் சாத்தான் வந்து பாருங்கள், அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்னியிலே போங்கள். அப்போ ஒரு எண்ணெய் சட்டி ஆயத்தமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, பரலோகத்தை குறித்தே டெய்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது விஸ்தாரமானது. அதே நேரம் நரகத்தை குறித்தும் ஒரு விஷயம். ஏன் நம்ம வந்து சிலவங்கெல்லாம் பார்த்தா அழுது ஜோம் பண்ணுறாங்க, கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுறாங்க, கால் வலிச்சாலும் முழங்கால்னு ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற, ஆகையால் நீ சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுகிறதற்காக ஜெபத்தில் என்ன செய்யணும், விழித்திருக்கணும். கரங்களை வைத்து வர இல்லையா சொல்லுங்களேன். அப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கு. அதே நேரம் வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம அடிக்கடி கண்டினியூவாக பேசிட்டு இருக்கோம், நாளைக்கும் பேச போகிறோம். யாருக்கெல்லாம் அந்த 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 பிளேஸுக்கு போகணுன்னு ஆசை இருக்கா, அதை பார்க்கணுன்னு ஆசை இருக்காடா, பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? அங்கே அவனுடைய வெப்பன்ஸை மட்டும் சொல்லிடுறேன். அவன் வந்து அது ரொம்ப கூர்மையாக இருக்கும். அல்லேலூயா. விதவிதமான டைப் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும். கர்த்தருடைய தூதனுடைய கையிலே பட்டயம் இருக்கும். அல்லேலூயா. அது எதுக்குன்னா அவனை வெட்டுவதற்காக, அவனை வீழ்த்துவதற்காக, அலகையோடு யுத்தம் பண்ணுகிறதற்காக. அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய அந்த அக்னியிலே நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க. ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய அக்னி. அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது அந்த இடது பக்கங்களில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு என்னது கொடுக்கல, போஜனம் கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை என்ன செய்யலை, தீர்க்கலை. அடுத்ததாக இப்படி ஆண்டவர் சொல்லுங்க, நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளலை. வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் தரல. வியாதி உள்ளவனாக இருந்தேன், நான் காவலிலே கிடந்தேன், நீங்கள் என்னை என்ன செய்யலை, விசாரிக்க வரல. நிறைய காரியங்களை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆமீன் சோத்திரம், மற்றவர்களோடு அன்பு பாராட்டுவோம். இந்த அன்பை யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம். நம்ம பாவியாக இருக்கும் பொழுதே இயேசு நமக்காக பலியாகி அன்பு இன்னது என்று சொல்லி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த அன்பை முதல்ல எங்கே கட்டி எழுப்பணும், கர்த்தருக்கும் நமக்கும். ரெண்டாவது, இந்த அன்பு முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும். அடிக்கடி சொல்கிற போல் வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாம் முகத்தை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. எத்தனை நிமிஷம், மணி ஏன்னா கூட பார்த்து வச்சுடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அந்த காலத்துலலாம் 10 பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அப்போ கூட முகமெல்லாம் பார்த்து பேசுவாங்க. இப்போ இருக்கிறதே 5, 6, பாதி ஆயிட்டு. நிறைய வீட்டிலலாம் 5 அல்லாட்ட 6, 4, ஒரு 2 நிமிஷம் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கனாலே அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஆசீர்வாதம் அவைகளுக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு பெருகட்டும். ஆண்டவர் பாருங்க, அந்த கடனை அல்லாமல் வேறொரு கடனும் இந்த கால வேளையிலே இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லாமல் போவதாக. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் கைகளை உயர்த்தி தட்டி ஆராதித்து, கையை உயர்த்தி சொல்லுங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனையா. தம்பி எல்லாம் கையை தூக்கி தட்டுங்கம்மா, எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்படியே ஆராதித்து கடந்து செல்லுமா. ஏமே ஆராதனை, ஆராதனை அன்பு கூறுவே, அன்பு கூறுவே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆமே ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆமே நாமே இயேசுவே ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை
கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து